That's also God's providence. We did not expect him, he did not expect us, but he would like to see the beautiful congregation over here and the beautiful church over here, and he would like to help us in all our activities in the future. Whatever we need, in that way, the Holy Spirit will prompt him and he will definitely help our church. May the Lord bless him and his ministry. நம்முடைய ஆராதனையின் ஆரம்ப பாடலாக 5வது பாடலை பாடுவோம். நம்முடைய புத்தகத்தில் உள்ள 5வது பாடல். Our opening song from our hymnal 5, number 5. Shall we all kneel down and pray? எங்களை நேசித்து காத்து வழிநடத்தி வருகின்ற அன்புள்ள தகப்பனே, திரும்பவுமாக மற்றொரு பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளிலே எங்களுடைய முழங்கால்களை முடக்கி உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான கிருபையை கொடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவரும் வல்லவருமாய் இருப்பதற்காகவும் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து அரவணைத்து இந்த கடைசி காலங்களிலே நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றியர்களை ஏறெடுக்கின்றோம். ஆவியானவரின் உதவியும் ஒத்தாசையும் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். வந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அங்கத்தினையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் அன்புள்ள தகப்பனை பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஊற்றத்தக்கதான கிருபையை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், கரைகள் எல்லாவற்றையும் உம்முடைய திருக்குமார் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அப்படியே நீ செய்ததற்காக உமக்கு கொடான கோடி நன்றி. பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக இந்த நேரத்திலே அன்புள்ள தகப்பனே முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவரின் அனுக்கிரகம் இறங்கத்தக்கதாக வேண்டிக் கொள்கின்றோம். சிறு பிள்ளைகள் மேலும், வயதானவர்கள் மேலும், வந்திருக்கின்ற வாலிப பிள்ளைகள் மேலும், எல்லா பிள்ளைகளின் மேலும் உம்முடைய கிருபை எப்பொழுதும் தங்கி தாபரிக்கத்தக்கதான கிருபையை தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். விசேஷமாக தூரத்திலிருந்து உம்முடைய செய்தியை கொடுக்க வேண்டும் என்று, ஆங்கிலத்தில் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீர் திட்டமிட்டு கூப்பிட்டு வந்திருக்கின்ற சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அந்த 7 நீரை பாதுகாத்து அரவணைத்து
அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே உம்முடைய ஆவியானவரின் அனுக்கிரகத்தை ஊற்றி ஆவியின் வசனங்களை நாங்கள் கேட்கத்தக்கதான கிருபையை தர வேண்டுமாக்கி மன்றாடுகின்றோம். நடக்கும் எல்லா காரியங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு விசேஷித்த வயலின் சோலோ ஜாஷுவா பிராங்க்லின் வயலின் சோலோ அவர்கள் வழங்குவார்கள். There will be a special number of violin through violin. We would like to welcome Joshua Franklin. After a long time we have been seeing them, and they used to come to our church regularly January 1st, and sometimes they have been not able to come. Please come. The name of the song I would like to play is a very old and traditional song called Devane Namma Tande. The meaning in English is, Lord, I want to come closer to you. So I hope this will be a blessing to you.
remember. Thank you very much. It's a very special day. So our special songs are also very special. We will have another song from Cephas Isaac and Carol Isaac. அவர்கள் இங்கு வரும் முன்பதாக ப்ளீஸ் கம். வயலினிலேயே பாடும்போது அந்த காலத்தில் பாடின பாட்டு வந்து நமக்கு என்ன ஞாபகம் வந்து எவ்வளோ அழகாக அப்படியே நமக்கு ஒலிக்கிறது பார்க்கும். பிரசங்கம் ஒரு பக்கம், பாட்டு இன்னொரு பக்கம். எப்பொழுதும் உங்களோட நாங்கள் நியூ இயர் சர்வீஸில் இருப்போம். இந்த வருஷம் நாங்கள் வர முடியல, நாங்கள் வேலை செஞ்சதுனால. மீண்டும் மீண்டும் உங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு அலாதி மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் பாட போகிற அந்த பாட்டு தமிழில் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கிலீஷில் பேசுகிறவங்க இருக்கிறதுனால இவர் என்னோட இன்ட்ரடக்ஷன் அது கொடுக்க சொன்னார். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு உயிரோடு எழுந்தவரே. நம்ம எல்லாரையும் இணைக்கிறது ஒன்றே ஒன்று தான். We all are connected here together only by one thing, by the blood of Jesus Christ. The cross alone has made the difference. We could have been elsewhere. We need not have been the chosen people to be here, but it is His grace and grace alone that has brought us here. And as we worship, singing this song, we just remember the death on the cross. We remember that He is a resurrected one, and we also remember that He is a soon coming King. He will come.